பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த பலத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதிலே தவறே இல்லை. அதை ஓரளவு செய்து காட்டியவர் திரு அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தி கொண்டால் தமிழ்நாட்டில் வளரும், இல்லை என்றால் நஷ்டம் அண்ணாமலைக்கு அல்ல, பாரதிய ஜனதாவுக்கு தான். அதில் உச்சபட்ச தோல்வி எது என்று சொன்னால் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்து 13 நாடாளுமன்ற தொகுதிகளிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு 1 நாடாளுமன்ற தொகுதியிலே 4வது இடம். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தேடி தந்த அவமானம். சார், இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் திமுக அரசுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அச்சம் சார்? இந்த நாட்டை சேராதவன் இவனெல்லாம் தூக்கணுமா வேணாமா பட்டியல்? இல்லை, ஏற்கனவே திமுகவே அது மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்து 2017 கொடுத்துருக்காங்களே, வாக்காளர் பட்டியலை கொடுத்துருக்காங்க, நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது செய்வது முரண்பாடு. வெறும் முரண்பாடு இல்லை சார், இதெல்லாம் அரசியல். மக்களின் கவனத்தை வேறு பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிற அரசியல். நீங்க திமுக அரசு மீது நாள்தோறும் ஒரு ஊழல் குற்றீசல் மாதிரி வெளியே வருது. அமைச்சருடைய சகோதரர் இடத்தில் சிபிஐ இடி ரெய்டு நடத்துகிற போது அங்கே சம்மதம் இல்லாமல் சில பேப்பர்கள் கிடைக்கின்றன. அவருடைய நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில், எதற்காக அரசாங்க வேலைக்கு இன்டர்வியூ போனவர்களுடைய பெயர்கள் இல்லை சில பேப்பர் சிபார்சுகள் அதெல்லாம் ஏன் அங்கே இருக்க வேண்டும்? அமலாக்கத்துறை பழிவாங்குகிறது என்று சொல்லுவது பிதற்றலான வாதம். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் சமயத்தில் என்ன பேசினார்? யாரும் தப்ப முடியாது, டெண்டர் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்குவார் என்றெல்லாம் சொன்னாரா இல்லையா? அது இவங்களோட தேர்தல் அறிக்கை மாதிரி அதையும் நிறைவேற்றாத மாதிரி இதையும் நிறைவேற்றாமல் விட்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கலாமா? ஆமாம், அது நிறைவேற்றாமல் விட்டுறதுக்கு என்ன டீல் நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு ஒரு தனியார் மண்டபத்தில் சந்திப்பதற்குத்தான் அவர் அனுமதி கோரினார். அந்த அனுமதி மறுத்தது என்பது அரசாங்கம் ஏதோ விஜயனுடைய செல்வாக்கு இறங்கிவிடும் என்று கருதியது. அப்படி இறங்காமல் போனதால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் அனுமதி மறுப்பு என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அதிமுக அணியில் தாவேகா இணைந்தால், அதிமுக பாஜக உள்ளடங்கிய அணியோ அதிமுக மட்டுமோ எப்படி இணைந்தாலும் அந்த அணி மிக கடுமையான போட்டியை திமுகவுக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதிமுக வெற்றி பெற அதை தவிர வேறு வழியே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் உட்பட அனைத்து பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் செங்கோட்டையன் அப்படின்னு செய்தி வந்துச்சு. இது ஏற்கனவே இந்த செய்தி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இந்த செய்திக்கு பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அதற்கு ஆதரவாகவும் ஒரு சாரார் எதிர்வினை ஆற்றுகிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? எதிர்வினை ஆற்றுபவர்கள் யாரும் வெளிப்படையாக ஆற்றியதாக எனக்கு தெரியவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கத்தை தவிர்த்திருக்கலாம், தள்ளி போட்டிருக்கலாம் என்கிற பார்வைகள் இருந்தாலும் கூட ஒரு வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நடவடிக்கை குறை கூற முடியாது. ஏனென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளிப்படையாக மோசமான அல்லது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறவர்களோடு அவர் சந்திப்பது, அவர்களோடு இணைந்து கூட்டாக பேட்டி அளிப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே அவருடைய நீக்கம் என்பது நிச்சயமாக ஒரு நியாயம், அதாவது ஒரு அநியாயம் என்று சொல்லிவிட முடியாது. அதே சமயம் திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் உட்கட்சியில் சந்தித்த பிரச்சனைகள், குறிப்பாக அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படுவதற்கு முன்பாக சந்தித்த பிரச்சனைகள், அதுதான் அவரை சங்கடப்படுத்தி இருக்கிறது. நானும் கூட அதை முழுமையாக
திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளை ஏற்க முடியாததற்கு அதுதான் காரணம். திரு செங்கோட்டையன் அவர்களாகட்டும் அல்லது அவரோடு சேர்ந்து போய் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த மற்ற 5 என்ன சொன்னார்கள்? கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், ஒதுங்கி இருப்பவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தால்தான் அதிமுக பழைய வலிமையை பெறும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியிடம் போய் 2 மணி நேரம் வாதாடி பார்த்தார்கள். சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் சந்தித்தார்கள். எப்போது? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பலத்த தோல்வியை சந்தித்த பிறகு. எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு 7 இடங்களில் டெபாசிட்டை கூட இழந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமை என்று அதிமுகவை சேர்ந்த சில நண்பர்கள் வர்ணிக்கிறார்கள். அதை நான் துளியும் ஏற்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய பலம் என்பது அந்த இரட்டை இலை சின்னம்தான். அது தவிர எம்ஜிஆர் அவர்களுடைய முகம், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முகம், அந்த போஸ்டர் பேனரில் அவர்கள் முகம் இருப்பது, அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த கட்சி இயங்குவது, இதுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தை விட செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அந்த இயக்கம் மிக வலிமையாக திகழ்ந்தது. அது ஒரு பேருண்மை. நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பெறாத வெற்றியை செல்வி ஜெயலலிதா பெற்று காட்டினார். தனித்து நின்று, அதுவும் கூட்டணி பலம் இன்றி தனித்து நின்று 37 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது என்பது அதிமுக வரலாற்றில் இல்லாத ஒரு மகத்தான சாதனை. அதிமுக கடந்த காலத்தில் தோற்றதில்லையா, ஏதோ இப்போதுதான் தோற்றதை போல பேசுகிறீர்களே என்று சில முன்னாள் அமைச்சர்கள் விவரம் புரியாமல் அல்லது விவரம் தெரிந்து கொண்டே எடப்பாடி பழனிசாமியினுடைய இமேஜை தூக்கி பிடிப்பதற்காக கூசாமல் பேசுகிறார்கள். அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் 2 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது, உண்மைதான். செல்வி ஜெயலலிதா காலத்திலே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பது உண்மைதான். ஆனால் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சாதனை செல்வி ஜெயலலிதா படைத்து காட்டினார். உங்களால் ஒரு சாதனையை நீங்கள் தலைமையேற்ற பிறகு அப்படி படைத்து காட்டியிருக்கிறீர்களா? நீங்கள் தலைமையேற்ற பிறகு இந்த கட்சிக்கு தொடர் தோல்வியைத்தான் பரிசாக பெற்று தந்திருக்கிறீர்கள். அதில் உச்சபட்ச தோல்வி எது என்று சொன்னால் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்து 13 நாடாளுமன்ற தொகுதிகளிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு 1 நாடாளுமன்ற தொகுதியிலே 4வது இடம். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தேடி தந்த அவமானம். இன்றைக்கி செங்கோட்டையனை நீக்கின பிறகு கூட நம்ம சமூக வலைதளங்களையும் மற்ற விஷயங்களையும் பார்க்கும்போது புரட்சித் தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, அவர் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கும்போது எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடியார் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. நான் இந்த கம்பாரிஷன் எப்படி? இல்லை, அப்படி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தண்டனையை கடுமையாக கொடுத்திருக்கிறார், மன்னிக்கவும் செய்திருக்கிறார். மன்னித்ததற்கு உதாரணத்தை தான் நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தண்டனைக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதற்குரிய தலைமையோடு செயல்படுபவராக இருக்க வேண்டும். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த 6 பேர் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? திட்டமிட்டு ஒவ்வொருவரையாக ஓரம் கட்ட ஆரம்பித்தீர்கள். திரு தங்கமணி ஓரம் கட்டப்பட்டார். திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. திரு செங்கோட்டையனுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருக்கு எதிராக சிலரை கொம்பு செய்து விடுகிற வேலையை திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தார். அவரால் பகைத்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்றால் இன்றைய தேதியில் வேலுமணியும் திரு சி.வி. சண்முகமும் அவர்களும் ஒற்றுமையை வலியுறுத்தியவர்கள்தான். ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொட முடியவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் ஒரு கோஷ்டி இருக்கிறது. சில எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், சில மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி ஆகப்பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது. வேலுமணியை சீண்டினால் அவருடைய சேர் ஆட்டம் காணும். ஆகவே இவர் ஒன்றும் ஆளுமை கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மிகப்பெரிய ஆளுமை இல்லைன்னு சொல்றீங்க. அவர் ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, 4.5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு எந்த விதமான சரியாக செயலாற்றலன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் ஆளுமை இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தருகிற அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு பாங்கு இல்லை அவருக்கு. ஒரு பெரிய மாஸ் லீடர் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களில் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல், இஸ் நாட் ஹையர் தன் எனி ஒன். எல்லோரும் சேர்ந்து பிடித்து வைத்த பிள்ளையார் தான் நீங்கள். குறிப்பாக சிறைக்கு செல்வதற்கு முன் திருமதி சசிகலா அவர்களால் அவருடைய ஆதரவு காரணமாக, அவருடைய தயவு காரணமாக முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகும் கூட அந்த ஆட்சிக்கு தலைக்கு மேல் தொங்கிய கத்தியாக ஆபத்து இருந்தது. தினகரன் தலைமையிலான 18 எம்எல்ஏக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான 11 எம்எல்ஏக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆட்சியை திமுக நினைத்திருந்தால், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிற முயற்சியில் ஈடுபட்டு நினைத்திருந்தால் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஆனால் திமுக அவ்வாறு செய்து வீண் பம்பை விலைக்கு வாங்கி கொள்ள விரும்பவில்லை. அதாவது கட்சி தாவலை ஊக்குவித்து ஆட்சிக்கு வந்தோம் என்கிற அவப்பெயரை பெறுவதற்கோ அல்லது வேறு காரணங்களினாலோ அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. ஆனால் அவர்கள் குழப்பம் வரும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காத்திருந்தார்கள். அந்த சமயத்தில்தான் தமிழக அரசியலில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தோடும் தோழமை கட்சி என்கிற அடிப்படையிலும் பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்து அந்த ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி வழிவகுத்தது. எடப்பாடி பழனிசாமியின் திறமையாலோ அனைத்து செல்லும் பண்பாலோ அந்த ஆட்சி காப்பாற்றப்படவில்லை. அட் தி மெர்சி ஆஃப் பிஜேபி, அட் தி மெர்சி ஆஃப் ஓ பன்னீர்செல்வம் தி கவர்மெண்ட் சர்வைவ்டு. அதற்கு முன் எப்படி ஆட்சி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதா? நம்மை போன்ற நண்பர்களுக்கு தெரியாதா? அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற நண்பர்கள் நன்றாக அறிவோம். கூவத்தூர் வழிமுறைகள் என்கிற புதிய வழிமுறைகளை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமங்கலம் ஃபார்முலா என்கிற ஒரு பெயர் கிடைத்ததோ, இடைத்தேர்தலில் கடைபிடிக்கிற யுத்திகளுக்கு திருமங்கலம் ஃபார்முலா என்கிற ஒரு பெயர் கிடைத்தது. அதை முறியடிக்கிற வகையிலே நம்முடைய நண்பர் செந்தில் பாலாஜி ஈரோடு கிழக்கிலே பட்டி ஃபார்முலா ஒன்றை உருவாக்கினார். பட்டியிலே மக்களை கொண்டு போய் வைத்து தியேட்டரிலே படம் போடுவதை போல போட்டு அது ஒரு ஃபார்முலா. அதை போல கூவத்தூர் ஃபார்முலா, அதை கண்டுபிடித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அர்க்கேனர்ல ஒரு ஃபார்முலா இருக்கு சார், 20 ரூபாய் ஃபார்முலா. ஆமாம், அதுவும் ஒரு ஃபார்முலா, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இவர் கண்டுபிடித்த ஃபார்முலா என்ன? தங்கம் வாங்கியதை பற்றியெல்லாம் பேச்சு வந்ததா அல்லவா? பெண் எம்எல்ஏக்களுக்கு தங்கம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, அதே போல அதை வசூலித்து கொடுத்தது யார், எப்படி என்கிற தகவல்கள் எல்லாம் மிக விரிவாக வந்திருக்கின்றன. இவர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டதை போல சண்டை போட்டுக்கொண்ட சமயத்திலேயே அந்த தகவல்கள் எல்லாம் மீடியாவிலே வெளிச்சத்திற்கு வந்தன. அதை நாம் ஒதுக்கி விடுவோம். நான் என்ன சொல்கிறேன், அப்படி எல்லோரும் சேர்ந்து உங்களை கொண்டு வந்தார்கள். பிஜேபி உதவி செய்தது, ஓ பன்னீர்செல்வம் உதவி செய்தார், திருமதி சசிகலா நீங்கள் பதவிக்கு வருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார் காரணமாக இருந்தார். நீங்கள் யாரையாவது நன்றி உணர்வோடு நடந்து கொண்டீர்களா? நான் கேட்கிறேன். நன்றி உணர்ச்சியோடு நடந்து கொண்டீர்களா? நான் நேர் எதிர் திசையில் உங்களுக்கு ஓமை சொல்லுகிறேன். அதுதான் ஆளுமை, அதுதான் மனிதநேய பண்பு, அதுதான் தலைமைக்குரிய இலக்கணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது என்று பேசியவர் டாக்டர் நாவலர். எம்ஜிஆர் என்ன அரசியலை சினிமா என்று நினைத்து கொண்டிருக்கிறாரா? ஒரு ரவுண்டு வருவார், 2வது ரவுண்டுக்கு எம்ஜிஆர் நிற்க மாட்டார் என்று சொன்னவர் கா ராஜாராம். இப்படி எம்ஜிஆர் யார் யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினார்களோ அவர்களெல்லாம் எம்ஜிஆரிடம் பின்னாளில் வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலை காலம் உருவாக்கியது. மக்கள் ஆதரவு எம்ஜிஆருக்கு அப்படி வந்து அமைந்தது. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் இவர்களெல்லாம் நம்மை பரிகசித்தவர்கள், கூத்தாடி என்று சொன்னவர்கள், அட்டைக்கத்தி என்று சொன்னவர்கள் என்று கருதவில்லை. அவர்களை ஏற்றுக்கொண்டார், உரிய இடம் தந்தார், நாவலரை பொதுச்செயலாளராக்கி அழகு பார்த்தார், அவரை மந்திரி சபையில் பக்கத்தில் 2வது இடம் கொடுத்தார். அதே போல கா ராஜாராம் அவர்களை சபாநாயகராக்கினார். ஏனென்றால் அவர் அண்ணாவோடு இருந்தவர், பெரியாரோடு பழகியவர் என்று எம்ஜிஆர் கருதினார். அப்படியே நீங்கள் பின்னாலே வாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜா ஜே என்று 2ஆக பிளவுபட்டது. அப்போது ஜானகி அம்மையார் அணியிலே இருந்தவர்கள் எவ்வளவு கேவலமாக செல்வி ஜெயலலிதா அவர்களை ஏசினார்கள், அவமதித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம். புரட்சித் தலைவர் உடல் இருந்த அந்த கிடத்தப்பட்டிருந்த வானகரத்திலிருந்து அவரை கீழே தள்ளி எட்டி உழைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஜானகி அணியைச் சேர்ந்தவர்கள். அப்படி இருந்தவர்களை செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார், ஆரம்பியை ஏற்றுக்கொண்டார், வசந்த சேனையை என்று பேசிய காளிமுத்தவர்களை ஏற்றுக்கொண்டார். இன்னும் பலவாறாக பேசியவர்கள் இருக்கிறார்கள். திரு பொன்னையன், எனக்கு தெரிந்து பாரதிய வித்யா பவனில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே செல்வி ஜெயலலிதாவை தரக்குறைவாக, ரசனை குறைவாக அல்ல, மற்ற ரகமாக பேசியவர் பொன்னையன், அவரை ஏற்றுக்கொண்டார். அதைவிட அதே போல மோசமாக பேசியவர் பா வளர்மதி, அவரை ஏற்றுக்கொண்டார் செல்வி ஜெயலலிதா. இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தார். வெறுமனே ஏற்றுக்கொண்டதல்ல, பதவி கொடுத்தார்.
திரு எடப்பாடி பழனிசாமின்னு அப்படி அசிங்கப்படுத்தி விட்டார்களா? இல்ல, நான் கேட்கிறேன். அவருக்கான வாய்ப்பு வரும்போது அதை கொடுப்பார்ல சார். யாருக்கான வாய்ப்பு இது வந்தது? எல்லாமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேடமா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் விமர்சனம் போது கூட அவங்களை வந்து தள்ளி தான் வச்சிருந்தாங்க. இணையும் போதுதான் நான் இணையும் இணையும் போது அதே போல கட்சி விட்டு வெளியே போய்விட்டு திரும்பவும் வந்தார்கள். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கட்சியை விட்டு வெளியே போனார்கள். அம்மாவை எதிர்த்து திருநாவுக்கரசு வெளியே போனார், காளிமுத்து வந்தாரு, மறுபடியும் வெளியே போனார், திரும்பவும் ஏற்றுக்கொண்டார். அம்மா ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் ஆக்கினார். நீங்கள் அதையெல்லாம் கவனிக்க வேண்டும். உங்களுக்கு அப்படி இல்லையே. நான் என்ன கேட்கிறேன், நான் தான் கட்சி என்ற எதேச்ச அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய தலைவரா என்று நான் கேட்கிறேன். இல்லையே, ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இல்லையே, நீங்க ப்ரூவ் பண்ணலையே. அப்போ ஒரு முன்னாள் தலைவர்கிட்ட பாடம் சரியா கத்துக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கத்துக்கலன்னு இல்ல, கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, கட்சிக்கு நான் கை உள்ள வச்சுக்கணும். கட்சி கை உள்ள வச்சுக்கிட்டாதான் எதிர்கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆளுங்கட்சிக்கிட்ட டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மனநிலையில தான் இந்த கட்சி செயல்பட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் சமயத்தில் என்ன பேசினார் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலுமணி சிறைக்கு செல்வார், குட்கா பாஸ்கர் சிறைக்கு சொல்வார், எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வார், கொடநாடு வழக்கு 6 மாதங்களிலே உண்மையை கண்டறிந்து உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம், யாரும் தப்ப முடியாது, டெண்டர் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்குவார் என்றெல்லாம் சொன்னாரா இல்லையா? அது இவங்களுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி அதையும் நிறைவேற்றாத மாதிரி இதையும் நிறைவேற்றாம விட்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கலாமா? ஆமா, அது நிறைவேற்றாம விட்டுறதுக்கு என்ன டீல் நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஏன் வழக்கே பதிவு செய்யல? அதனால திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, செங்கோட்டையனை பார்த்து திமுகவினுடைய பி டீம், ஓபிஎஸ் பார்த்து திமுகவினுடைய பி டீம்ன்றாருல, எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இவர் தான் ஏ டீம்னு எனக்கு சந்தேகம் வருது. திமுகவுடைய ஏ டீம் இவங்களுடைய செயல்பாடு இனிமேல் திமுகவுக்கு ஆதரவாக அமைந்தால் நான் இவங்களை திமுக பி டீம்னு சொல்ல தயங்கவே மாட்டேன். யார? திரு செங்கோட்டையனையும் திரு ஓ பன்னீர்செல்வத்தையும். இவர் என்ன சொல்றாரு, ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வந்துடும் சொல்றாரு. இது தெரியவில்லையா, இதுதான் திமுக பி டீம். என்ன சொன்னார் முழுமையாக சொல்ல வேண்டும். அதிமுக தொடர்ந்து ஒருங்கிணையாமல் சிதறுண்டு போனால், ஓட்டு சிதறல் ஏற்பட்டால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். அது உண்மைதானே? அது எல்லாருடைய கருத்தும், அது எல்லாருடைய கருத்தும் அதுதானே, உண்மைதானே. ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்க மேலேயோ உங்களை சார்ந்தவர்கள் மேலேயோ ஏன் வழக்கு வரல? அதனாலதான் எனக்கு உங்க மேலேயும் சந்தேகம் வருது, ஸ்டாலின் மேலேயும் சந்தேகம் வருது. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெரியுமா, ஏன் நடவடிக்கை எடுக்கிறாரு தெரியுமா, இவங்க அடிச்சுட்டு இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், பிரிஞ்சே இருக்கட்டும், இவங்க சேர வேணாம். ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை திட்டட்டும், எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை திட்டட்டும், இன்னொரு பக்கம் தினகரன் எடப்பாடியை திட்டட்டும், எடப்பாடி தினகரனை திட்டட்டும், நம்ம கவர்மெண்ட் சாலிடா வண்டி ஓடும். இதே அவருடைய ராஜதந்திரமா கூட இருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக அரசியல் இருப்பவர்கள் அப்படிதான் செய்வார்கள். ஆனால் மக்கள் ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்பார்கள். ஏன் அதிமுகவை சேர்ந்த நீங்கள் குற்றம் சாட்டிய நபர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லைன்னு கேட்பார்கள். முதலமைச்சராக இருந்த ஒருவர் செல்வி ஜெயலலிதா, அவருடைய கேம்ப் ஆபீஸாக, இன்னொரு கேம்ப் ஆபீஸாக இருந்த இடம் கொடநாடு. அவர் போய் ஓய்வு எடுக்கிற இடமாக இருந்தது. எப்போதாவது அவர் போய் ஓய்வு எடுக்கிறார், 15 நாட்கள் அங்கே போய் ஓய்வு எடுத்து விட்டு வருவார். அங்கே 1-2 கொலைகள் மர்மமான முறையில் நடைபெறுகின்றன, கொள்ளை நடைபெறுகிறது. அதன் மீது அதிமுக ஆட்சியிலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, திமுக ஆட்சியிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன்? அந்த மர்மத்தை அப்படியே வைத்துக் கொண்டு இவரை மிரட்டுவதற்கா? என்ன காரணம் திரு ஸ்டாலின் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு? ஆகவே நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ திமுகவின் பி டீம் என்று கூறுவதற்கு தகுதி இல்லை என்கிறேன் நான். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதிகார செயல்பாட்டின் காரணமாக, புதிதாக கூட்டணிக்கு யாரும் வராத ஒரு அணுகுமுறையின் காரணமாக அதிமுக இன்றைய தேதியில் மிக பலவீனமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு நிகராக விஜய் வாக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், இப்போ நீங்க சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பாஜக தான் துணையா இருந்தது, இவங்க மேல ஒரு மெர்சி காட்டினால தான் வந்து அவங்களோட ஆட்சி நடத்த முடிஞ்சுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நிகழக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த சம்பவம் உங்களுக்கு? இந்த செங்கோட்டை நீக்கப்பட்டது. செங்கோட்டை நீக்கப்பட்டது பாஜக சொல்லி நீக்கினாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவரை சகித்துக் கொள்ள முடியவில்லை. தன்னை ஒருவர் கேள்வி கேட்பதா, தனக்கு எதிராக சவால் விடுவதா,
என்பதற்காக நீக்கினார். இதுல பாஜக இங்கிருந்து வந்து இல்ல அதாவது சார், திரு செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்தார். நான் ஒத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர்களையும் சந்தித்தார். அவர் டெல்லிக்கு போனார், சந்தித்தார். அதன் பிறகுதான் கூட்டணி உருவானது. நன்றாக இல்ல கவனிக்க. அவர் கூட்டணி எல்லாம் உருவாகி அதுக்கப்புறம் இல்ல, அது ஒரு முறை, 2 முறை நீங்கள் 2 பயணங்கள் நடந்திருக்கின்றன. முதல் பயணத்தின் போது கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லாத நிலையில் போனார் என்று இவர்களுக்கு அதிருப்தி. 2வது பயணத்தின் போது கூட்டணி வந்து விட்டது. சரி, கூட்டணி இருந்ததுன்னே வச்சுங்க. ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர், பல முறை அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரோடு பழகியவர், அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டா பிஜேபி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா? போய் எடப்பாடி கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? அவ்வளவு சாதாரணமான கூட்டணி கட்சியில இல்லாத போது பாத்துட்டா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுல இருக்கும்போது இந்த மாதிரி உங்க ஆள் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருன்னு சொல்லி சொல்றது ஏன் சொல்லணும்? வை இல்ல, என்ன பிரச்சனைக்காக வராரு? குந்தகம் விளைவிக்கிற மாதிரி சார், என்ன பிரச்சனைக்காக வராரு? அது கூட்டணிக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல, கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கலன்றா என்ன பிரச்சனைக்காக வரும்னு எப்படி தெரியும்? இருங்க, கடம்பூர் ராஜு ஏதோ தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு போனாரு. இவரு திருப்பூர் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்காகவோ இதுக்காகவோ வரலாம். எதற்காக வருகிறார் என்று தெரியாமல் சந்திப்புக்கு எப்படி நேரம் இல்லாம இருக்கு? இல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு. அப்போ நம்ம சந்தேகப்படுறதுல தவறு இல்லையே. சந்தேகப்படுவதில் நீங்க சந்தேகம் தாராளமாக யார் வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம். ஆனால் பாரதிய ஜனதா தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி விட்டது. பாரதிய ஜனதா, நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுக்கறதுன்னு வச்சுங்க, செங்கோட்டையனை நீக்கி இருக்க முடியுமா? ஆக பாரதிய ஜனதாவை கேட்டுக்கொண்டுதான் அதிமுக முடிவெடுக்கிறதா? பாரதிய ஜனதாவினுடைய உதவி அதிமுகவுக்கு தேவை வேறு சில விவகாரங்களில். அதை நான் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா இன்றைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிறது. இந்த கூட்டணி வலிமை அடைய வேண்டுமானால் பாரதிய ஜனதாவால் தான் அதை சாதிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியால் அதை சாதிக்க முடியாது. மத்திய உள்துறை அமைச்சராகட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாகட்டும், பீகார் தேர்தலில் பிஸியாக இருக்கிறார்கள். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நவம்பர் 3வது வாரத்தில் தமிழகத்தின் பக்கம் அவர்கள் பார்வை திரும்பும். பாட்டாளி மக்கள் கட்சி சிதறுண்டு இருக்கிறது. அதிமுக அதை ஒன்றுபடுத்தி தன்னுடைய கூட்டணிக்குள் இழுக்கிற முயற்சி தொடங்கவில்லை. தொடங்கினாலும் ரகசியமாக தொடங்கி இருந்தாலும் அது பலிக்கவில்லை. ஆனால் வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் திரு பைஜெயந்த் பாண்டா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச்சு விட்டு வந்திருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மிக விரைவில் அழைப்பு விடுக்கும். அது அதிகாரபூர்வமாகவே அந்த அழைப்பு இருக்கும், சந்திப்பு நடக்கும். ஆகவே பாஜகவால் தான் சாதிக்க முடியும், எடப்பாடி பழனிசாமியால சாதிக்க முடியாது. ஏன்னா இவர் இருமாப்புல உட்காந்துட்டு இருக்காரு, தனியாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. தனியா ஜெயிக்கலாம் என்பது பகல் கனவு கூட இல்லை. அதாவது அது என்ன சொல்றது, ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு இது, அரசியல் தெளிவில்லாத ஒரு நிலை, தெளிவில்லாத பார்வை. அது யாருக்கு வரும்னா ஆணவமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நான் ஜெயிச்சிடலாம், எவன் தைரியம் எனக்கு தேவையில்லைன்றது ஆணவமா இருந்தால் தான் வரும். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதியில் வெறும் பாஜக தமாக அதிமுகனா தோல்வியைத்தான் அந்த கட்சி சந்திக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். 2வது கருத்துக்கு இடமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்டு உள்ளே வர வேண்டும், தேமுதிக வர வேண்டும், புதிய தமிழகம் வர வேண்டும், புதிய நீதி கட்சி, தமாக, யாருமே வெளியே போகக்கூடாது. ஜான் பாண்டியன் எல்லாரும் இருந்தா ஏதோ ஒரு போட்டியை உருவாக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் வேறு மாதிரியான முடிவெடுத்து விட்டால் அதுவும் அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தும். 4 முனை போட்டி அமைஞ்சிடும். 4 முனை போட்டியாகவும் இருக்கலாம். விஜயோட யாராவது 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அதிமுக ஓட்டு குறையலாம். விஜய் அதிமுகவோட சேராம அவரோட ஏதோ ஒரு 2 கட்சி சேருதுன்னு வைங்க, ஓட்டு குறையலாம். டிசம்பர் மாதத்துல தான் நமக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். விஜய் நவம்பர் 3வது வாரத்தில் அநேகமாக மீண்டும் அரசியல் பேசுவார், கூட்டத்திற்கு வருவார். அப்போது அவரது நிலைப்பாடு என்னவென்று தெரிய வரும். தமிழக அரசியல் விஜயை தவிர்த்து விட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர முடியாது. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையை நீக்கப்பட்ட விவகாரத்தில் பாஜக தலையீடு இருக்குதா நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்களும் அதுக்கான விளக்கமாக பதில் சொன்னீங்க. அதிலும் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட தலையீடு இருக்கதாகவும், அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எதுக்கெடுத்தாலும் என் பேரை ஏன் இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் வருந்தி வருப்பவருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சொல்லுகிறார். நான் அமைதியாக இருக்கிறேன், என்னை சீண்டாதீர்கள், நான் பேசினால் நீங்கள்லாம் தாங்க முடியாது, பல விஷயங்களை பேச வேண்டிய சூழல் ஏற்படும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதன் காரணமாக நான் கட்டுப்பாடோடு இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறியிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் இதில் எந்த வகையிலும் சம்பந்தப்பட்டிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை.
திரு அண்ணாமலை அவர்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் மீது ஒரு பரிவுணர்ச்சியும் மரியாதையும் உண்டு. ஏனென்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் பழகுவதற்கு ஒரு இனியவர், பண்பாளர். அவர் எல்லா கட்சியிலும் நண்பர்கள் வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாகட்டும், காங்கிரஸ் பேர் இயக்கம் போன்ற வெவ்வேறு இயக்கங்களுடைய தலைவர்கள் முதலமைச்சராக 2-3 முறை இருந்தவர் என்கிற வகையில் அவர் மீது மரியாதையும் அன்பும் கொண்டவர்கள். இரண்டாவது, அவர் நடந்து கொள்ளுகிற முறை எப்படி. அவர் பந்தா அரசியல்வாதி அல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியை போல. ஆகவே திரு பன்னீர்செல்வம் மீது மரியாதையாக அவர் சில வார்த்தைகள் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார் என்கிற ஒரே காரணத்துக்காக திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயரை இதில் சம்பந்தப்படுத்துவதை நான் ஏற்கவில்லை. திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்ன அசைன்மெண்ட் கொடுக்க போகிறது இந்த தேர்தலில் என்பதை பொறுத்து அவர் செயல்படுவார். இப்போதைக்கு அவர் வெறும் ஊழியர் தான், காரியகர்த்தா என்று அவர் சொல்வதைப் போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டர் அல்லது முன்னணி தலைவர், அவ்வளவுதான். அவர் அழைக்கிற கூட்டங்களில் பங்கேற்கிறார், அழைக்காத கூட்டங்களுக்கு போவதில்லை. அவர் அவரது பணியை, கட்சி பணியை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் பற்றி கருத்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அண்மையிலே வெளிவந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் 2 ஊழல்கள் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் தொடர்பு படுத்துவது என்பது சில சுயநல சக்திகளுடைய அண்ணாமலை மீதான வெறுப்புணர்வின் வெளிப்பாடை தவிர அது உண்மை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்ப நாளாகவே சமூக வலைத்தளங்களையும் மற்ற விஷயங்களையும் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை மீறி சில விஷயங்கள் அவரே செயல்படுத்துகிறார். இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. திரு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவோ அவருக்கு சவால் விடுகிற வகையிலோ அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர் அண்மையிலே தெரிவித்த ஒரு கருத்து சர்ச்சைக்குரியதாக இப்படி தொடர்புபடுத்தி பேசப்பட்டது. திரு நயினார் நாகேந்திரன் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு விஜய் அங்கே போக வேண்டும், பாதுகாப்பு இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று சொன்னார். அவருக்கு போனால் அங்கே பாதுகாப்பு இல்லை என்று நயினார் நாகேந்திரன் சொன்னார். அதற்காக விஜய் போகாததை நியாயப்படுத்துகிற வகையில் சொன்னார். அவர் போனால் அங்கே பாதுகாப்பு கிடைக்காது என்று சொன்னார். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள், எங்கள் மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், கரூர் மக்கள், அவர் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ஆகவே அவருக்கு ஒன்றும் பாதுகாப்பு குறைபாடெல்லாம் இருக்காது என்று சொன்னார். அதில் எந்த தவறும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், கரூர் மக்கள் விஜயைத்தான் ஆதரிக்கிறார்கள். விஜய் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்று போகவில்லை என்று இப்போது சொல்லி இருக்கிறார். அப்படி அனுமதிக்காமல் காவல்துறை அனுமதி மறுத்திருக்குமானால் அது அரசாங்க நிர்வாகத்தினுடைய என்ன சொல்லுவது, அதாவது அரசாங்க நிர்வாகம் செய்த தவறு. ஒரு தனி மனிதருக்கு எங்கு வேண்டுமானாலும் செல்ல வேண்டும், அதற்குரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும், உரிமை இருக்க வேண்டும். அந்த விபத்து, அந்த நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு ஒரு தனியார் மண்டபத்திலே சந்திப்பதற்குத்தான் அவர் அனுமதி கோரினார். அந்த அனுமதி மறுத்தது என்பது அரசாங்கம் ஏதோ விஜயனுடைய செல்வாக்கு இறங்கிவிடும் என்று கருதியது. அப்படி இறங்காமல் போனதால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் அனுமதி மறுப்பு என்று நான் பார்க்கிறேன். சரி சார். சார், திரு அண்ணாமலை கூட நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர். நீங்கள் நிறையா சமூக வலைத்தளங்கள்லாம் அவரோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பார் என்று நான் கருதவில்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவில் அதிருப்தி அடைந்திருக்கலாம் கூட்டணி விவகாரத்தில். அதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. அவருடைய பேட்டிலெல்லாம் வெளிப்படுதா சார்? இல்லை, அதான், அதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த பலத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதிலே தவறே இல்லை. அதை ஓரளவு செய்து காட்டியவர் திரு அண்ணாமலை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை. ஆமா, கண்டிப்பா. ஆகவே தமிழ்நாடுடைய சந்து பொந்து எல்லாம் எடுத்துட்டு போனார் பாரதிய ஜனதா கட்சி. தமிழக அரசியலில் மைய புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியவர் திரு அண்ணாமலை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாள்தோறும் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த அந்த அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை அப்போது எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனையிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்த போது உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர் அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலையை வைத்துத்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை வளர்க்க முடியும். அண்ணாமலை தனி கட்சி தொடங்க மாட்டார். அது ரிஸ்காக அமையும். உங்களுக்கு அண்ணாமலை எப்படி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கை வளர்த்தாரோ அதே போல் அண்ணாமலையின் முகமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அவருக்கு பின்னாலே இருப்பது திரு நரேந்திர மோடி அவர்கள்தான், திரு அமித்ஷா அவர்கள்தான். அது திரு அண்ணாமலைக்கு தெரியும்.
பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தி கொண்டால் தமிழ்நாட்டில் வளரும், இல்லை என்றால் நஷ்டம் அண்ணாமலைக்கு அல்ல, பாரதிய ஜனதாவுக்கு தான். சரி சார். அண்ணாமலை வந்து டிஎம்கேக்கு எதிராக சில ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 எல்லாமே ரிலீஸ் பண்ணார். பட் அது எந்த நிலையில் இருக்குன்னு இன்னும் தெரியல. அது அவர் ரிலீஸ் பண்ண ஃபைல் வந்து நடவடிக்கையில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத நிலையில் இப்போ புதுசாக ஒரு இடி வந்து அமைச்சர் KN நேரு மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடைபெற்றது, அப்பாயின்மெண்ட் போடுற விஷயத்தில் நடந்திருக்கு உங்கள் துறையில், அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் எப்படி அப்படி மாதிரி நீர்த்து போகுமா சார்? இல்லை, உங்களுடைய கேள்விகளை நான் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ள விரும்புகிறேன். அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஃபைல்ஸ் மீது என்ன ஆனது என்று கேட்கிறீர்கள். அண்ணாமலை பல பேருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டார். ஊழல் குற்றச்சாட்டு என்று என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆஃபீஸில் ஸ்க்ரீனில் போட்டு பேசின அன்னைக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்று நினைக்கிறேன். மீதியெல்லாம் சொத்து பட்டியல் தான். அந்த சொத்து பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் விடமாட்டோம், அவரை பாருங்கள், இனிமேல் 1ல் 2ல் 1 பார்த்துடுறோம்னு சொன்னவர்கள் RS பாரதி போன்ற சிலர் பேசினார்கள். ஆனால் வழக்கு போட்டது ஒருவர் தான், திரு TR பாலு மட்டும்தான். அந்த வழக்கில் நானே குறுக்கு விசாரணை செய்ய போகிறேன் என்று திரு அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஆகவே அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு கனத்த மௌனம் காப்பது திமுக தான், அண்ணாமலை அல்ல. இப்போது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிற 2வது விவகாரம் இது. ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அந்த விவகாரம் ஒன்றும் கிடையாது, பழிவாங்கிற நடவடிக்கை என்று சொன்னார்கள். ஆனால் கோர்ட் திமுகவின் வாதத்தை நிராகரித்து விட்டது. அந்த வழக்கில் சாரம் இருக்கிறது என்று சொல்லிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பு வினோதமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னது? பணம் வாங்கியவர்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள், வழக்கை முடித்து வைக்கிறோம் என்று சொன்னார்கள். லஞ்சம் கொடுத்ததை திருப்பி கொடுத்தால் அவர்கள் குற்றவாளி இல்லையா? ஆகவே அந்த தீர்ப்பு எனக்கு வியப்பை அளித்தது. சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை தூக்கி வீசிவிட்டு ரத்து செய்துவிட்டு மறு விசாரணைக்கு உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட காரணத்தினால்தான் அந்த வழக்கு உயிர் பெற்று இருக்கிறது. ஆகவே திமுக சொல்லுவது பிதற்றலான வாதம். அமலாக்கத்துறை பழிவாங்குகிறது என்று சொல்லுவது பிதற்றலான வாதம். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. இந்த விவகாரத்திலும் அதேதான். அமைச்சருடைய சகோதரர் இடத்தில் CBI ED ரெய்டு நடத்துகிற போது அங்கே சம்மதம் இல்லாமல் சில பேப்பர்கள் கிடைக்கின்றன. அவருடைய நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில், எதற்காக அரசாங்க வேலைக்கு இன்டர்வியூ போனவர்களுடைய பெயர்கள் இல்லை சில பேப்பர் சிபார்சுகள் அதெல்லாம் ஏன் அங்கே இருக்க வேண்டும்? அது முதலில் பதில் சொல்ல வேண்டும் அமைச்சர் நேரு. அவருடைய நிறுவனத்திற்கு இந்த விவகாரங்கள் ஏன் போக வேண்டும்? EDயினுடைய அந்த குற்றச்சாட்டை அவர் மறுக்கிறாரா? என் மேலே பொய் வழக்கு போடுறாங்க, நான் இதை சட்டப்படி எதிர்பார்ப்பேன், தேர்வு நேர்மையாக தான் நடந்தது. அந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், தேர்வு நேர்மையாக நடந்ததா இல்லையான்னு கோர்ட்டு சொல்லட்டும். நான் கேட்கறது, உங்க தம்பி ஆபீஸ்ல ஏன் அந்த பேப்பர்ஸ் ஒய் அங்க ஏன் இருக்கணும்? அது உங்க வீட்டில் இருந்ததுன்னா அது நியாயம். மந்திரியை பார்த்து, சார் நான் இந்த இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுறேன், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ கூட மந்திரிகளை என்ன சொல்லுவாங்க? நீ எக்ஸாம் நல்லா எழுதுப்பா, பார்க்குறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா சம்மந்தப்பட்டவங்க பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் ED என்ன சொல்றாங்க, 2500 சில்லற பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, அத்தனை பேரும் லஞ்சம் கொடுத்தாங்க சொல்றாங்க. இல்லையே, 150 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான இது இருக்கு, கோடு வேர்டில் வாங்கியிருக்காங்க, 10 ரூபீஸ் இது பண்ணியிருக்காங்க, சட்டவிரோதமாக இது நடந்திருக்கு, மணி டிரான்ஸ்ஃபருக்கு எவிடன்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ அதுதான் முக்கியமான பாயிண்ட். மணி டிரான்ஸ்ஃபருக்கு எவிடன்ஸ் இருந்திருந்தால் அது நிச்சயமாக கோர்ட்டுக்கு போகும். இவங்க FIR போட வேண்டியது இவங்க என்ன நினைக்கிறாங்க, போலீஸு, DGP, கவர்மெண்ட்டு FIR போட்டால் ED உள்ளே வந்துடும். FIR போட்டால் தான் வர முடியும். FIR போடாமல் வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, ED கோர்ட்டுக்கு போவாங்க, இல்லை வேற யாராவது போவாங்க, பொதுநல வழக்கு. இல்லை சார், அமைச்சர் கேட்கும்போதும் சொல்றாரு, இந்த மாதிரி அவருடைய பேட்டியில் கூட சொல்றாரு, இந்த தேர்வு எழுதுனா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, ED மட்டும் ஏன் இதை? நான் என்ன சொல்றேன், பணம் கொடுத்து ஏமாந்துருந்தா பரவாயில்ல. செந்தில் பாலாஜி கேஸ்ல என்ன நடந்தது? பணம் கொடுத்து ஏமாந்தவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அதாவது இப்ப கேஸ் அங்க கோர்ட்ல பணம் கொடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க. இதுல 150 பேர் கிடைச்சிருக்கலாம்.
புரியுதா உங்களுக்கு? யார் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. இல்ல தேர்வு எழுதினவங்க கூட கொடுத்தவங்களுக்கு மூவ் இருக்கு பண்ணலாம் சார். சார். தேர்வு எழுதினவங்க கூட மூவ் பண்ணலாம் இல்லையா? இல்ல, அவங்க அப்ரோச் நேர்மையா பண்ணல. எழுதினோம், எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. அதுதான் அது நிச்சயமாக நீங்கள் கேட்பது வரவேற்புக்குரிய ஒரு கேள்வி. நிச்சயமா அப்படி செய்தால்தான் மந்திரிகளுக்கு லஞ்சம் வாங்குவதற்கு பயம் வரும். நான் இவர் வாங்கினான்னு சொல்லலை, ஆனால் சந்தேகம் எழுந்திருக்கு. எனக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. மந்திரிகள் எந்த மந்திரியா இருந்தாலும் 10 பேர் கோர்ட்டுக்கு போனோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவெல்லாம். நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், என் பேப்பர்ஸ் எடுங்க, மற்றவங்க பேப்பர்ஸ் எடுங்க, வெரிஃபை பண்ணுங்கன்னு போனோம். அவன் கோர்ட்டுக்கு போனோம். போனாங்கன்னா மந்திரிகளுக்கு உதறல் ஏற்படும். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒரு 10-20 பேர் கோர்ட்டுக்கு போயிடணும். போனாங்கன்னா உதறல் ஏற்படும். அரசாங்கத்துக்கு உதறல் ஏற்படும், லஞ்சம் வாங்குற மந்திரிகளுக்கு உதறல் ஏற்படும். அப்படித்தான் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும், இல்லை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது நடைபெற வேண்டும். நீங்கள் சொன்னது நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார், இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் திமுக அரசுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அச்சம் சார்? அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க, இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயலுங்கிறாங்க. என்னதான் அதில் பிரச்சனைங்க சார்? நீங்கள் ஒன்று கூர்ந்து கவனித்தீர்களா? நீங்கள் நேற்று திமுக நடத்திய கூட்டத்தில் ஜால்ரா கட்சிகளை தவிர யாரும் கலந்துக்கல. நிலைய வித்வான் வீரமணி தான் முதல்ல பக்கத்தில் உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் பெரிய கட்சியினுடைய தலைவர் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைய வித்வான் ஆசிரியர் வீரமணி பக்கத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் இன்னொரு நிலைய வித்வான், முழு நேர நிலைய வித்வான். அவர் யார்? செல்வ பெருந்தகை. இவர்கள் வைகோ இவங்களை தாண்டி யாரும் இந்த கூட்டத்தையே மதிக்கலை. விஜய்க்கு மாற்று கருத்து இருக்கு. அவர் ஒரு தனியாக அறிக்கை விட்டுருக்காரு. என்னது? தீவிர திருத்தத்தை அவர் எதிர்க்கிறார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அவர் தனியாக அறிக்கை விட்டுருக்காரு. பிரதான எதிர்க்கட்சி ஆதரிக்குது, வெளிப்படையாக நடைபெறணும்னு கேட்டிருக்கு. பாரதிய ஜனதா தகுந்த பதிலடி கொடுத்துருக்கு திமுகவுக்கு. இதெல்லாம் மக்கள் கவனத்தை திசை திருப்புகிற முயற்சி, திமுகவுடைய முயற்சி. அதுவும் அண்மையில் வெளிவந்த 2 ஊழல்களில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புகிற முயற்சின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வாதம் ஏற்கும்படி தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், வாக்காளர் பட்டியல் வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து படிவம் கொடுத்து 1 மாதம் அந்த பணி நடைபெறப் போகிறது. உங்களுடைய அரசாங்க ஊழியர்கள் தான் ஈடுபட போகிறார்கள். அதன் பிறகு அதை திருத்த பட்டியல் வெளியிட்ட பிறகு 1 மாதம் திருத்துறதுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த கால அவகாசத்தை நீடித்து வையுங்கள் என்று கேட்டால் அதில் அர்த்தம் இருக்குது. இதை பண்ணவே கூடாதுன்னு ஏன் கேட்குறீங்க? அதான் சார். ஏன் சார், இறந்தவன், வீடு மாறி போனவன், வெளியூர் போனவன், இந்த நாட்டை சேராதவன், இவனெல்லாம் தூக்கணுமா வேணாமா பட்டியல்? இல்லை, ஏற்கனவே திமுகவே அது மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்து 2017 கொடுத்துருக்காங்களே, வாக்காளர் பட்டியலை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது செய்வது முரண்பாடு. வெறும் முரண்பாடு இல்லை சார், இதெல்லாம் அரசியல். மக்களின் கவனத்தை வேறு பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிற அரசியல். நீங்கள் திமுக அரசு மீது நாள்தோறும் ஒரு ஊழல் புற்றீசல் மாதிரி வெளியே வருது. இல்லை, நாள்தோறும் ஒரு பிரச்சனை. 7.5 சிஎம்ஏ சொன்னார்ல, காலையில் விடிஞ்சா ஏன் எந்த 7.5 இழுத்துட்டு வருவான்னு தெரியலன்னு. அந்த மாதிரி திமுககாரன் அங்கங்கே ஏதாவது ஒரு அராஜகம் பண்ணி வச்சிடறான், யாரையாவது மிரட்டுறான், பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறான், ஏதாவது ஒன்று நடக்குது. திமுகவை சேர்ந்தவர்கள் கட்ட பஞ்சாயத்து, ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் அவங்க தொடர்பு வருது. அதனால் என்ன ஆகுது? அதை திசை திருப்புறதுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பிஜேபியை குறை சொல்கிறதே ஒரே வேலையாக வச்சுருக்காரு. யாருடைய நம்முடைய முதலமைச்சர். திமுக அரசாங்கம் என்கிற அந்த உடம்பு, அதன் முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்குது. அதை அவர் பார்க்கவே மாட்டார், அதை க்ளீன் பண்ணவே மாட்டார், அதை ஆப்ரேட் பண்ணவே மாட்டார், அந்த கட்டியை அகற்றவே மாட்டார். பிஜேபியை பற்றியே பேசி வண்டியை ஓட்டிடலாம்னு நினைக்கிறார். முதலமைச்சர் செய்வது குறுகிய கண்ணோட்ட அரசியல், மக்களின் கவனத்தை திசை திருப்புகிற முயற்சி. இது நீண்ட நாள் எடுபடாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி அலையாக மாறக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் வருகிற மாதங்களில். வலிமையான எதிர்கூட்டணி உருவாகிவிட்டால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அப்படி உருவாகாவிட்டால் கடுமையான போட்டி இந்த திமுக சந்திக்கும். இன்றைய அளவில் வெறுமனே கூட்டணி வலிமையை மட்டும்தான் திமுகவுக்கு இருக்கிறதே தவிர ஆட்சிக்கு எதிரான காரணங்கள் 100 இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், என்னோட இறுதியான ஒரு கேள்வி சார், அதிமுகவுடைய விஜயுடைய தாவேகா இணைந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அதிமுக அணியில் தாவேகா இணைந்தால், அதிமுக பாஜக உள்ளடங்கிய அணியோ அதிமுக மட்டுமோ எப்படி இணைந்தாலும் அந்த அணி மிக கடுமையான போட்டியை திமுகவுக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன். காரணம், தாவேகா நான் கேள்விப்பட்டது சம அளவு தொகுதிகளை கூட்டணி கட்சியிடமிருந்து எதிர்பார்க்கிறது. அதை தருமா அதிமுக என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அதிமுக வெற்றி பெற அதை தவிர வேறு வழியே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.